அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என் இனிய உறவுகளுக்கு மாலை நேர வணக்கங்கள். நான் ராமநாதன் ரவுராமன், பிரான்சிலிருந்து. எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா சார்ந்த அரசியல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த சமூக ஊடகத்தினூடாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எமது பிரதான நோக்கமாகும். நாங்கள் இந்த அண்மை காலத்திலே இந்த வீடியோவினூடாக ஔவையாருடைய முதுமொழியின் ஒன்றுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். பார்க்காத பயிரும் கெடும், பாசத்தால் பிள்ளை கெடும், கேட்காத கடனும் கெடும், கேட்கும் பொழுது உறவு கெடும், தேடாத செல்வம் கெடும் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். தேடாத செல்வம் கெடும். இன்றைக்கு பார்க்க போகிற 6வது பொன்மொழி, திகட்டினால் விருந்து கெடும். அறுசுவை உணவையும் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி அதை உண்டுமாக இருந்தால், அதாவது வயிறு புடைய நாங்கள் அதை சாப்பிடுவோமாக இருந்தால், திணிப்போமாக இருந்தால், அந்த விருந்தோம்பல் கெட்டுவிடும். அதன் சுவை மறக்கப்பட்டுவிடும். வாழ்க்கையிலேயும் குறிப்பாக ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அளவுக்கு அதிகமாக உங்களால் திணிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவை பயணித்து போய்விடும், அல்லது சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்கள் மீது ஒரு வெறுப்பை உருவாக்குகின்ற ஒரு சூழலை உருவாக்கும். எனவே திகட்டாமல் அந்த உணவை உண்பது போல நாங்களும் உறவுகளுடன் அளவாக உறவை பேணிக்கொண்டு திணிப்புகளையும் செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதே அந்த குறளின் கருத்தாகும். இதற்கு அப்பால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான விடயம், இன்றைய கேள்வியில் தமிழ் அரசியல் தலைமைகளாக நாங்கள் இனி யாரை கொண்டு வர வேண்டும் அல்லது யாரை முன்னிறுத்த வேண்டும்? இந்த சமூகத்துக்கு அவசியமானவர் யார்? இலங்கை என்ற ஒரு நாட்டிலே 3 இன மக்களையும் சமமாக மதித்து ஒரு அரசியல் எண்ணத்தை அண்மை காலமாக தனது வெளிப்படைத்தன்மையான எண்ணத்துடன் இந்த சமூகத்திலே குரலாக, சமூகத்தின் குரலாக, 3 இன மக்களுடைய அநீதிக்கான குரலாக தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா இருப்பதை நாங்கள் மிக தெளிவாக அவதானித்து வருகின்றோம். இங்கே அவரது ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஆரம்பத்திலே இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஊடகங்களின் ஊடாக மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு, அவர் ஒரு முறையற்றவர், அவர் பண்பற்றவர், அவர் ஒழுக்கமற்றவர், அவர் ஒரு சமூகத்திலே குற்றஞ்சாட்டுகின்ற இவர்களையும் இன்று வரை நீதிமன்றத்திலே கொண்டே நிரூபித்தாரா, சட்ட வழக்குகளை போட்டார் என்ற பிரதானமான எல்லா கேள்விகளையும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மீதே இந்த ஊடகங்களும் சரி, அரசியல் தமிழ் தலைவர்களும் சரி வைக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இலங்கையிலே இலங்கை பாராளுமன்ற என்ற ஒன்றை இன்றைக்கு சரியான வகையிலே வழிநடத்துவதற்கும், அங்கே நடக்கின்ற தவறுகள், தமிழ் இன மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அந்த இடத்திலே கொண்டே மிக நேர்த்தியாக முன்வைத்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எண்ணங்களை உருவாக்கி அவற்றை கேள்விகளாக தொடுத்து இன்றைக்கு ஒரு தீர்வை சமூகத்திலே காண முனைவது பாராளுமன்றம் ஊடாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா ஒருவர் வந்த பிறகுதான் என்பதை இந்த சமூகம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் எதிர்க்கட்சி என்ற ஒரு இடத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் அவரும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு இந்த சமூகத்திலே அரசை நிர்வகிப்பதுதான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமையாகும். இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பான் இல்லானும் கெடும் என்பது திருக்குறள். ஒரு மன்னனுக்கு இருக்கின்ற மந்திரியானவன் அந்த மன்னன் விடுகின்ற தவறுகளையும் பிழைகளையும் சுட்டிக்காட்டும் கூடிய துணிவுள்ளவனாக இருக்க வேண்டும். இங்கே அந்த சுட்டிக்காட்டும் துணிவு அற்று போகின்ற நேரத்திலே இங்கே அந்த அரசை அந்த மந்திரி அந்த தவறுகளை சுட்டி காட்ட மறக்கின்ற சந்தர்ப்பத்தில், தன்னுடைய பதவிகள் போய்விடும் என்று மறக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அங்கே அந்த அரசை அழிப்பதற்கு வேறு யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோன்றுதான் இன்று ஊடகங்களிலே இருக்கின்ற, அதாவது பாராளுமன்றங்களில் இருக்கின்ற தவறுகளை எதிர்க்கட்சியாக இருந்து இடித்து உரைத்து அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு ஆன்மீக பலம் வேண்டும், ஒரு ஆத்மாத்மான துணிவு வேண்டும். இந்த துணிவுகளை தன்னகத்தை கொண்ட ஒருவர் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. எப்படின்னு சொன்னால், சேகுவாரா மனித இன விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் சேகுவாரா அவர்கள். அங்கே அவர் தனது மக்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொண்டு ஏனைய சமூகத்திலே வாழ்கின்ற மனிதர்களும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மனித இன விடுதலைக்காக போராடியவர் சேகுவாரா.
அதுபோன்று இலங்கையிலே நாங்கள் 3 இன மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும், அந்த 3 இன மக்களுடைய செயற்பாடுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த 3 இன மக்களுடைய பிரச்சனைகளை, அநீதிகளை இந்த சமூகத்திலே பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து கதைக்கக்கூடிய சகல விதமான நேர்த்தியான உண்மைத்தன்மையான எண்ணங்களை கொண்டவர் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். இங்கே ஒருவர் குறிப்பாக இன்று வடக்கு மாகாண சபை என்ற ஒன்று நடைபெறுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற பாஸ்கரன் அவர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு ஃபைலை கொண்டு திரிகின்றார். அந்த ஃபைலிலே என்ன ஆவணங்கள் இருக்கின்றது, என்ன சான்றுகள் இருக்கின்றது, ஒரு வழக்கு போட்டாரா என்றெல்லாம் இந்த சமூக ஊடகத்திலே கேட்க முதல் அவர் ஒரு அறிவு ரீதியாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு 16 வருடங்களாக இந்த இனத்திலே நடக்கின்ற தவறுகள் எதனையுமே கண்டுகொள்ளாத பாஸ்கரன் அவர்கள், அரசியல் தலைவர்கள் விடுகின்ற தவறுகள் எதையுமே இந்த சமூகத்துக்கு கொண்டு செல்ல முடியாத பாஸ்கரன் அவர்கள் வைத்தியர் அர்ச்சுனா என்ற ஒருவரை குறிவைத்து இலக்கு வைத்து தாக்குவதன் நோக்கம் என்ன? இவருக்கு ஒரு எளிய முறையில் நாங்கள் அவரிடம் கேட்பமாக இருந்தால், ஒரு அரசியல் இடத்துக்கு வாரத்துக்கு, ஒரு அரசியல் தலைமையாக வாரத்துக்கு, அல்லது வடக்கு மாகாண சபை முதல்வராக பாஸ்கரன் அவர்கள் வாரத்துக்கு, ரீச்சா பாஸ்கரன் அவர்கள் வாரத்துக்கு அவரிடம் என்ன தகுதி இருக்கின்றது? இந்த சமூகத்திலே இடம்பெறுகின்ற என்ன ஊழல்களை, என்ன அநீதிகளை, எந்த மக்களுடைய பிரச்சனைகளை இந்த சமூகத்திலே வெளிப்படைத்தன்மையோட அரசுடனோ அரசு சார்ந்த அமைச்சர்களுடையோ சண்டை பிடித்து அல்லது அரசாங்க அதிகாரிகளுடையோ சண்டை பிடித்து எந்த விடயத்தை இன்று அவர் வெளிக்கொண்டிருக்கின்றார்? தன்னிடம் பணம் இருக்கின்றது, வசதி இருக்கின்றது, தான் ஒரு தொழிலதிபர் என்பதற்காக சமூகம் ஏன் அவரை ஒரு வடக்கு மாகாண முதலமைச்சராக தெரிவு செய்ய வேண்டும் என்று ஒரு காரணத்தை ஊடகத்தின் முன்னால் சொல்லுங்க. பாஸ்கரன் அவர்களுக்கு பகிரங்க அழைப்பும் பகிரங்க சவாலும். இந்த சமூகம், தமிழ் சமூகம் ஏன் ரீச்சா பாஸ்கரன் அவர்களை, கந்தையா பாஸ்கரன் அவர்களை ஏன் வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும்? அவ்வாறு கொண்டு வந்தால் எம் சமூகத்துக்கும் எம் இனத்துக்கும் என்ன நன்மை இடம்பெறும் என்பதையும் அவரால் சொல்லுங்க. இன்றைக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளுடனும் முரணான ஒரு சூழலை உருவாக்க அவர் தயாராக இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார், ஒரு அரசியல்வாதிகளையும் தனக்கு பிடிக்காது, ஆனால் எல்லாரோடையும் தான் நல்ல மாதிரி. இங்கே ஒரு இனத்தில் எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினராக வரலாம், எல்லாரும் ஜனாதிபதியாக வரலாம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஜனாதிபதியாகவோ ஆளுநராகவோ வந்தால் மட்டும் போதாது. அங்கே இடம்பெறுகின்ற ஊழல்களை, தவறுகளை, நேர்மையில்லா தன்மைகளை, அரசு அதிகாரிகளின் தவறுகளை தண்டிக்கக்கூடிய அல்லது தவறுகளை விசாரிக்கக்கூடிய அந்த கட்டளைகளை போடக்கூடிய நேர்மைத்தன்மையான ஆளுமை இருக்க வேண்டும். அந்த ஆளுமை இன்று வடக்கிலே பாஸ்கரன் அவர்களுக்கு இருக்குமா? தன்னை இழந்து, தன் பணியை இழந்து, தன் செல்வங்களை இழந்து இந்த சமூகத்துக்கு ஒரு கடமை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றாரா என்று ஒரு எளிய கேள்வியை அவரிடம் நான் வினாவ முன்வைக்கின்றேன். இந்த சமூகத்துக்காக அவர் எண்ணத்தை இழந்திருக்கின்றார். இழந்த ஒருவன் தான், இழக்க துணிந்த ஒருவன் தான் அரசியலில் இந்த சமூகத்துக்கான சிறப்பான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு வைத்திய தம்பி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு கதை ஒன்று நான் சொல்கிறேன். நான் எப்படி என்றால், சிங்கத்திர போய் கேட்டுச்சான் நாயல், வா ஓட்டப்போட்டி ஓடி பார்ப்போம் உண்டு. சிங்கம் ஒருக்கா திரும்பி பார்த்து கேட்டுச்சான், என்னோட வந்து ஓடி வென்றாலும் தோர்த்தாலும் உனக்கு பெருமை, உன்னோட வந்து நான் ஓட வலிக்கிட்டாலே எனக்கு அது அசிங்கம் உண்டு. இது போன்றது தான் எங்கள் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் பதவியும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாக்கு நிகராக தான் அந்த இடத்துக்கு வர வேண்டுமென்ற நினைக்கின்ற எண்ணமும் என்பதை அவர் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிடம் ஆளுமையான அல்லது பெரும் சக்தி வாய்ந்த ஊடகம் இருக்கும் என்பதற்காக எல்லா கேள்விகளையும் கேட்டு இந்த சமூகத்தின் எண்ணங்களை மாற்றிவிடலாம் என்று அவர் நினைத்தால் அது அவருடைய அறிவில்லாத சிந்தனை. நாங்கள் வைத்திய தம்பி ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ஆதரிப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், மக்களின் குரலாக மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய அபிலாசைகளை, அதாவது இலங்கையில் இருக்கின்ற கனவு காண்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, அதாவது குறிப்பாக தமிழ் வடக்கிலே ஒரு வசதியான புகையிரத பாதைகள், வசதியான மேல்நிலை இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு எதிர்காலத்தில் ஆளுமை மிக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாகாண முதல்வரும் என்ற சிந்தனை.
நன்றி. மீண்டும் ஒரு